வணக்கம். பொதுவா ஒரு நம்பர 5ஆல டிவைட் பண்றது, நம்ம லாங் டிவிஷன் பண்ணுவோம், இல்ல கேன்சலேஷன் பண்ணுவோம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் யூஸ் ஆகுற மாரி, ஒரு சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்போ 435 5ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 435 நாம 2 டைம்ஸ் போட்டு ஆட் பண்ணோம். 435, 435ன்னு போட்டு ஆட் பண்ணுங்க. 5, 5 ஆட் பண்ணா 10க்கு 0 மிச்சம் 1. இங்க 3, 3 6, 6 1 7. 4, 4 ஆட் பண்ணா 8. இத மாரி நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இப்ப 87 தான் ஆன்ஸர். இல்லையா? ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தா கன்சிடர் பண்ண மாட்டோம். இவ்வளவே தான். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள். 1236ன்னு வச்சுக்கங்க. 1236 அகைன் 1236 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. 6 6 ஆட் பண்ணா 12க்கு 2 மிச்சம் 1. இங்க மொத்தம் ஆட் பண்ணா 7. இங்க 4 இங்க 2ன்னு கிடைக்குது. பின்னாடி இருந்து ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இதோட ஆன்சரை எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே. ஆல்ரெடி ஒரு வேளை புள்ளியில இருக்குன்னு வச்சுங்க. பின்னாடி இருந்து பாருங்க 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கா? இந்த மாதிரி நம்பரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்க. அதேதான் 63.41 இல்லையா? இல்ல நீங்க 63.41 போடணும்னு கூட அவசியம் இல்ல. 6341 கூட போட்டுக்கங்க. பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாம 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. 6341 6341 இத ஆட் பண்ணா என்ன வரும்? 2 4 4 ஆட் பண்ணா 8 3 3 ஆட் பண்ணா 6 6 6 ஆட் பண்ணா 12. இப்போ ரூல் படி நான் என்ன சொன்னேன்? பின்னாடி இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க சொன்னேன். ஆல்ரெடி இங்க 2 ஸ்தானத்துல புள்ளி இருக்கு. அப்ப மொத்தமா பின்னாடி இருந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது 12.682 தான் இதோட ஆன்சர். நீங்க செக் பண்ணி பாருங்க. இத மாதிரி நீங்க சம்ஸ ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க் யூ.